இந்த மாதிரி ஒரு சாம்பார் உங்க வாழ்க்கையில நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. இந்த புது இன்னோவேட்டிவ் சாம்பாரை நீங்க எப்படி பண்ண கத்துக்கிட்டீங்க? சின்ன வயசுல உன்னை சாம்பார் சாப்பிட வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். சாம்பார்னா நீ சாப்பாடே தொட மாட்டேன். என்ன பண்ணலாம் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுவும் அந்த பூசணிக்காய் பம்கின் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. காய்கறி எப்படி நம்ம சாப்பிடுவோம், சிக்கன் தானே நமக்கு பிடிக்கும். சோ எல்லா காயும் அதுல போட்டு ஃபுல்லா கடன்னு கடைஞ்சிடுவேன் எல்லாத்தையும். இட்லியோட சாம்பார் தான் ஃபுல்லா உள்ள போகும். இது நல்ல ஐடியாவா இருக்கு, இதையே ஃபாலோ பண்ணுவோம்னு சாட்டர்டே ஆனா காலையில இட்லியும் சாம்பாரும் எல்லா வெஜிடபிளையும் போட்டு ஸ்மாஷ் பண்ணி எங்க வாய்க்குள்ள தூக்கி போட்டா நாங்க ஏமாந்து சாப்பிடுறோம். இதோட செய்முறை என்ன? 2 விதமான தால் எடுத்துக்கணும். மசூர் தாலும் நம்ம சாம்பார் தாலையும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்துட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், என்ன காய் இருந்தாலும் சரி வீட்டுல எல்லா காயும் அதுல போட்டுட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு நல்லா கடைஞ்சிடணும். பசங்களுக்கு காய்கறி கண்ணில் தெரியவே கூடாது. காயில ஒன்லி தால் அப்படின்னு சொல்லிடலாம். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கசகசா, பொட்டுக்கடலை 2 அதை போட்டு நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கணும். இப்போ சட்டியை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சாம்பார் தூக்கி அதுல ஊத்தி கடைசியா கொதி வர்றதுக்கு முன்னாடி இந்த பவுடரை தூவி மல்லி இலையை போட்டுட்டு இறக்கிட்டீங்கன்னா பசங்க கண்ணை மூடிட்டு ஆஹா ஓகோன்னு உங்களை பாராட்ட வேற செய்வாங்க. டேஸ்ட்னா இந்த டேஸ்ட் 11 out of 10.